பரிசுத்தமாய் இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன் வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன் உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன் உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன் இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால் இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால் கண்கள் விலகின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால் உம் கண்கள் விலகின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால் இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே இயேசுயா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பேன் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஜெபத்திலே நம்முடைய அன்றாட தியானங்களிலே பயன்படுத்துகிற வார்த்தை 119 சங்கீதம் 68 வசனம். 119 சங்கீதம் 68 வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். காட் இஸ் குட். இது எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை. அன்பானவர்களே, தேவ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் உண்டு, சொல்லி முடியாத. ஃப்ரம் ஜெனிசிஸ் ரெவலேஷன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரை வாக்கு தத்தங்களால் நிறைந்த ஒரு புஸ்தகம், ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ். அதில் இது சிறப்பான ஒன்று. இன்றைக்கு அநேகருக்கு தேவன் யார் என்றே தெரியாதனாலே ஒரு அர்ப்பணம் இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லை. ஒருவரோடு பழக வேண்டுமானால் அவர் யார் என்று முதலாக புரிந்து கொள்ள வேண்டும்.
வாட் இஸ் அண்ட் வாட் ஈ கேன் டூ ஃபார் மீ. தேவன் யார், அவர் என்ன செய்ய முடியும். இன்றைக்கு அநேகருக்கு தேவன் யாருன்னு சரியான வெளிப்பாடு இல்லை. அந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் சரியான தொடர்பு இல்லை. If you don't have enlightenment, you cannot have involvement. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லை என்றால் அந்த ஒன்றில் அர்ப்பணம் இருக்காது. ஊழியர் கூட அந்த ஊழியத்தை குறித்த ஒரு வெளிச்சம், இதனுடைய மேன்மை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தலைமுறையாக என்னை தாங்கும். அந்த வெளிச்சம் இல்லை என்றால் அர்ப்பணம் இல்லை. யாரும் சொல்லி அல்ல, கட்டாயப்படுத்தி அல்ல, எனக்கெல்லாம் ஊழி வர சொல்லி யாரும் சொல்லித்தரல. அந்த வெளிச்சம் வசந்தை படிக்க கேட்க ஒரு என்லைட்மெண்ட், அதுதான் என்னுடைய ஆரம்ப நாட்களிலே, என்னுடைய 20வது வயதிலேயே ஐ இன்வால்வ் த மினிஸ்ட்ரி. என்னுடைய 20வது வயதில் ஊழியத்தில் நான் பங்கு கொண்டேன். ஒரு வேதாம் பள்ளியிலே அங்கே படிக்கிற வாய்ப்பு இல்லை, வேலை செய்கிற வாய்ப்பு. அந்த அலுவலகத்தில் 16 ஆண்டுகள். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், யூ மஸ்ட் நோ வாட் காட் இஸ். தேவன் யார். 2வது, அவரால் என்ன செய்ய முடியும். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. இப்படி சொன்னால் புரியும். தேவனை குறித்த ஒரு தெய்வீக அறிவு இன்றைக்கு இருக்கிறது, ஆனால் தெய்வீக அறிவு இல்லை. there must be a divine knowledge. கிறிஸ்தவர்கள் கூட they have knowledge. என்னை யாரும் சொல்லி கொடுத்தாங்க. அது அறிவினால் உண்டாகிற அந்த வெளிப்பாடு அல்ல, ஆவியால் உண்டாகிற வெளிப்பாடு தான் முக்கியம். ஐத்தான் ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு அவரை பேதுரை பார்த்து, மாமிசமும் இரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற என் பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்படியானால் நம்ம அறிவு வெளிப்படுத்துவது வேறு, ஆவியால் வெளிப்படுத்துவது வேறு. இன்றைக்கு அநேக பிரசங்கம் கூட பாருங்கள், அறிவிலே நிறைய செய்திகள் அப்படி தான், அறிவுபூர்வமாக. பட் there is no anointing. இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிற என்னுடைய குறிப்பு என்னவென்றால், டிவைன் நாலேஜ் will lead into divine glory. தெய்வீக அறிவு தெய்வீக மகிமைக்கு நேராக உங்களை கொண்டு போகும். அந்த தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, டிவைன் நாலேஜ் உலக பிரகாரமான அறிவு அல்ல. அது நிறைய இருக்குது. இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கிறது இறையர் சத்தியத்தை குறித்து. ஆனால் அது வேறு, ஆவியாக வெளிப்படுத்துவது வேறு. அது நல்லது. ஐ ஹவ் மோர் தென் 7,000 வால்யூம்ஸ் புஸ்தகம் வைத்திருக்கிறேன். அது நல்லது தான். வீட்டை சுற்றி புக்கு தான், என்னுடைய டேபிளில் சுற்றி புக்கு தான் இருக்குது. ஆனால் நல்லது. பட் ஆனால் ஒரு டிவைன் இன்ஸ்பைரேஷன், திரும்ப சொல்லுகிறேன், டிவைன் நாலேஜ் will lead into divine glory. தெய்வீக அறிவு தெய்வீக மகிமைக்குள்ளே கொண்டு வரும். இன்றைக்கி தெய்வீக அந்த அறிவு இல்லை. யாரை கவுக்கலாம், யாரை என்ன பண்ணலாம், எப்படி குறுக்கு வழியில் போகலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படி பொய் சொல்லலாம், அடுத்தவங்க காரியங்களை எப்படி சீக்கிரமாக அதில் இன்வால்வ் ஆகலாம். அன்பான தேவ பிள்ளையே, அது வேர்ல்ட்லி நாலேஜ். பெருமை, பொறாமை, அடுத்தவங்க கொடுத்த பெருமூச்சு, அவர் அப்படி ஆகிட்டார், இவர் இப்படி ஆகிட்டார் இல்லை. டிவைன் நாலேஜ் will it lead into divine glory. தெய்வீக அந்த ஞானம் வர வர ஒரு தெய்வீக மகிமை வந்துடும். சில பேருடைய வாழ்க்கையை பார்க்குறோமே, அநேகருடைய வாழ்க்கை அவங்களுக்கு படிப்பே இல்லை, பட் they have a divine glory. அவங்க வார்த்தையை கேட்கும்போது, அவங்க பாடலை பாடும்போது ஒரு தெய்வீக மகிமை. நான் ஒரு 3 மாதம் படுக்கையில் கிடந்தேன். மிகுந்த அறுவை சிகிச்சையில், ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். இரவெல்லாம் டாக்டர் டிஜிஎஸ் உடைய பாடல்கள். யோசிச்சு பாருங்கள், அந்த பாடல்கள் மனசுக்கு ரொம்ப இனிமை, அமைதி, அந்த வேதனையை மறப்பது. இப்போ கூட பாடுகள் இன்று கூட நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, டிவைன் நாலேஜ் will lead into divine glory. ஃபாதருடைய பாடல்கள் எல்லாமே தீர்க்க தரிசனமான பாடல்கள். அதை கேட்கும்போதே ஒரு அமைதி, கொந்தளிப்பு, அலைகள், இவெல்லாவற்றிலையும் ஒரு அமைதி ஏற்படுத்துகிற பாடல். அப்போ தேவன் யார் தெரியுமா? யூ மஸ்ட் ஹேவ் அ டிவைன் நாலேஜ் அபவுட் காட். தேவனை குறித்த ஒரு தெய்வீக அறிவு. அவர் காசு கொடுக்குறார், பணம் கொடுக்குறார். இன்னைக்கு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், புள்ள கொடுப்பார். அதெல்லாம் உலக பிரகாரமான அறிவு.
பட் அதை விட மேலானது டிவைன் நாலேஜ். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி பீப்புள் ஹவ் அ செக்குலர் நாலேஜ். பிரசங்க அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. வீடு வரும், கார் வரும், பங்களா வரும், உனக்கு அது வரும், இது வரும். இது வருதோ இல்லையோ, ஐ மஸ்ட் ஹாவ் அ டிவைன் நாலேஜ். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மாமிசமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பவுலுடன் சொல்லுகிறார் கலாத்தியர் புஸ்தகத்தில், நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். யோசிச்சு பாருங்க, அந்த அறிவு வேறு, இந்த அறிவு வேறு. இரண்டாவது நான் சொல்லுகிறேன், த டிவைன் நாலேஜ் will lead into divine possession. முதல்ல சொன்னேன் டிவைன் க்ளோரின்னு சொன்னேன். இரண்டாவது டிவைன் பொசஷன். தெய்வீக அந்த அறிவும் ஞானமும் தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு உங்களை நம்ம நடத்தும். தெய்வீக ஆசீர்வாதங்கள் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். டிவைன் பொசஷன். இந்த பிரசங்கர் எல்லாம் அப்படி தான். வீடு, காரு, பங்களா, இந்த கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசங்கள், நான் சொல்வது டிவைன் பொசஷன். இங்கே நான் வலியுறுத்த விரும்புகிறேன், தெய்வீக ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதங்களை தரும், உலக ஆசீர்வாதம் தெய்வீக ஆசீர்வாதம் தராது. நம்ம தான் எபிசியில் வாசிக்கிறோம், ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி அதை யாரும் விரும்பலை. எல்லாம் விரும்புவதெல்லாம் வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், ஆடம்பரமாக இருக்கணும். நோ, டிவைன் நாலேஜ் will lead into டிவைன் பொசஷன். மூன்றாவது, டிவைன் நாலேஜ் will lead into இட்டர்னல் பொசிஷன். அதாவது நித்தியத்திற்கான ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு போகும். டிவைன் நாலேஜ். 1000 பாடுகள் இவர் வசிக்கிறோமே, ஸ்திரீகள் சாகு கொடுத்த தன் பிள்ளை உயிரோடு கூட பெற்றார்கள், பாதிக்கப்பட்டார்கள், அறுப்புண்டார்கள், அவர் அடிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவர் டிவைன் நாலேஜ், ஒரு தெய்வீக வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன தெரியுமா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டு, ஒரு மறுரூபம் உண்டு, உயிர்த்தல் உண்டு. எனவே தான் வசனம் சொல்லுது, அவர்கள் அதற்கு சம்மதியாமல் உயிர்த்தல் நாளுக்காக தங்கள் அர்ப்பணித்தார்கள். இங்கே நிறைய பேருக்கு அந்த இட்டர்னல், நித்தியம், மறுமை, பரலோகம் அந்த எண்ணம் ரொம்ப பேருக்கு இல்லாமல் இருப்ப ரொம்ப துக்கம். இந்த செய்தி அப்படி வீடு தருவார், கார் தருவார், எல்லா பிரசங்கமும் அப்படி தான். ஆறுதலான செய்தி, ஆசீர்வாதமான செய்தி, அதான் மக்கள் விரும்புகிறாங்க. அப்படி இப்போ பேசும்போது ஏராளமான தொலைபேசி அழைப்புகள், சத்தியம் பேசும்போது, கண்டித்து பேசும்போது ஒரு தொலைபேசி அழைப்பு கூட இல்லை. ஆறுதலான வார்த்தை திரும்ப திரும்ப, அதுக்கு தான் நிறைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அது அப்படி போய் சொல்லி நாம் ஊழியத்தை நடத்த விரும்பவில்லை. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், இட் லீட்ஸ் இன்டு இம்மார்டலிட்டி. டிவைன் நாலேஜ் will lead into immortality. தெய்வீக ஞானம் அழியாமைக்குள்ளே கொண்டு போகும். தெய்வீக அந்த தேவனை குறித்து தெய்வீக ஞானம், இம்மார்டலிட்டி. அதனால தான் பவுல் சொல்கிறான், அழிவுள்ள சரீரம் அழியாமை, சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமை. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி திரும்ப திரும்ப துக்கப்படுறேன், மன்னிக்கணும். அந்த எலிமெண்ட்ரி தான், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், காலம் முழுக்க இயேசு நல்லவர். இதே பாட்டை பாடி எவ்வளோ காலம்தான் நம்ம வண்டி ஓட்டுவோம். தட் இஸ் இம்மார்டலிட்டி, அழிவில்லாத நித்திய இட்டர்னல் லைஃப். திரும்ப நான் அது சொல்ல உங்களுக்கு விரும்பவில்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், டிவைன் நாலேஜ் will lead into divine glory. இரண்டாவது, டிவைன் நாலேஜ் will lead into divine possession. ரெண்டாவது. மூன்றாவது, டிவைன் நாலேஜ் will lead into eternal life. Divine knowledge will lead into immortality. Divine knowledge will lead into eternal life. அடுத்தபடியாக நான் சொல்லும்போது, தேவன் நல்லவர். அவர் யார்? நல்லவர். இரண்டாவது, நன்மை செய்கிறவர். எதினால்? முதலாவது சொல்ல விரும்புகிறேன், குட்னஸ் இன் காட் இஸ் த நேச்சர். நன்மை செய்வது என்பது தேவனுக்குள் இருக்கிற ஒரு இயல்பான சுபாவம். திரும்ப சொல்லுகிறேன், குட்னஸ் இன் காட் இஸ் நேச்சர். நன்மை செய்வது என்பது அவருடைய சுபாவம். எனவே தான் திருமறை சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இட்ஸ் நேச்சர். நல்லவர் எதனால் தெரியுமா? அதோடைய சுபாவம். இன்றைக்கி நம்ம நல்லவங்களாக நடிக்கிறோம். நிறைய பேரை பார்த்துட்டேன், நல்லவங்களாக நடித்து நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உறவுகளை பார்க்குறோம் இல்லையா? இந்த விளம்பரங்கள், கவர்ச்சியான விளம்பரங்கள், இப்படி தருவோம் அப்படி தருவோம். கடைசியில் ஏழை ஜனங்கள் வீதிகளிலே போராடுகிறார்கள். ஆனால் திரும்ப சொல்லுங்கள், குட்னஸ் இஸ் இன் காட்ஸ் நேச்சர். நன்மை செய்வது அவருடைய ஒரு சுபாவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, வாட்ஸ் யுவர் நேச்சர்? உங்கள் சுபாவம் என்ன?
இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. புரியுதா? அவர் எனக்கு அது பண்ணார், நான் அதனால் இப்படி பண்ணேன். எனக்கு அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சேன். இந்த உறவுகளை கூட எனக்கு அவர் துரோகம் பண்ணால், எனவே நான் இப்படி பண்ணேன். பட் காட் குட்னஸ் இஸ் ஏ காட்ஸ் நேச்சர். நன்மை என்பது அவருக்குள் இருக்கிற ஒரு சுபாவம். ரெண்டாவது, அன்பானவர்களே, நான் சொல்ல வரும் வார்த்தை இஸ், அந்த சுபாவங்களிலே கலப்படமில்லை, அது உண்மையானது. இட்ஸ் ஒரிஜினல் அண்ட் அன்டிரைவ்ட். தமிழில் பாருங்கள், அந்த குணம், அந்த குட்னஸ், நற்குணம் உண்மையானது, போலியானதல்ல, அதில் கலப்படம் இல்லை. நம்ம பார்க்குறோமே என்ற ஊழியத்தில் எவ்வளோ தாழ்மை, எவ்வளோ பணிவு, வார்த்தைக்கு வார்த்தை. ஐயா, உங்களை மாதிரி ஒரு பிரசங்கியார் இல்லை, உங்களை மாதிரி பிரசங்கி உலகத்தில் ஆளே இல்லை. அவர்கள் தான் இன்றைக்கி தூற்றி திரிகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள். அப்படி பாருங்கள், அதில் அந்த நாட்களில் பேசுகிற வார்த்தையில் உண்மை இல்லை, அதில் கலப்படம். தேவனுடைய நன்மையிலே, அந்த நற்குணத்தில் அதில் உண்மை இருக்கிறது, அதில் கலப்படமே இல்லை. எவ்வளோ ஏமாந்துருக்குன்னு தெரியுமா? நம்மக்கிட்ட அந்த காசு வாங்குகிற வரைக்கும் நம்மை புகழ்ந்து உச்சிக்கு கொண்டு போய், இன்றைக்கி என்ன பெரிய உதவி பண்ணிட்டீங்க, என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? சம்மந்தமில்லாத கேள்விகள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. காட்ஸ் குட்னஸ் இஸ் ஒரிஜினல், அது உண்மையானது. இட்ஸ் நாட் டூப்ளிகேட். உலகம் எல்லாமே டூப்ளிகேட் தான். புரியுதா உங்களுக்கு? 10 முறை டேடி மம்மின்னா அதுக்கு என்ன காரணம்? காசு. யோசிச்சு பாருங்கள். அடுத்த வீட்டு அம்மா நம்மளை அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா 50 ரூபா கடை கேட்க போகிறோன்னு அர்த்தம். அதில் ஒரு கலப்படம் இருக்கிறது, உண்மை இல்லை. உலகமே இந்த போலியான அன்பு தான், இன்றைக்கி பேசுவது. இன்றைய இதில் பார்க்குறோமே, வாலிபர்கள் வாழ்க்கையில் அந்த காதல் எவ்வளோ போலியானது நம்ம பார்க்குறோமே. திருமணம் அடுத்த நாளே நகைகளை கொண்டு போகிற மனைவி, நகைகள் கொண்டு போகிற கணவன். திருமணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டிய மனைவியை பாம்பை விட்டு சாகடித்த புருஷன். இது அப்போ யோசித்து பாருங்கள். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் கிறிஸ்துவ திருமணங்கள் கூட அதில் உண்மை இல்லை, ஏராளமான கலப்படங்கள் மனிதனுடைய அந்த கேரக்டரில். பட் காட்ஸ் கேரக்டர் இஸ் ஒரிஜினல், இட் இஸ் அன்டிரைவ்ட். அன்பானவர்களே, அதில் கலப்படமே இல்லை. இரண்டாவது, நான் சொல்ல போகிறேன், அவருடைய நற்குணம் அவருடைய இயல்போடு ஒத்து போகிறது. ஆங்கிலத்தில் படிக்கிறேன் கேளுங்க. The goodness of God harmonized with all the perfection of His nature. தெரியலை பாருங்கள். The goodness of God harmonized with all the perfection of the nature. அவருடைய நற்குணம் அவருடைய இயல்போடு ஒத்து போகிறது, அது அவருடைய இயல்பு. யோசிச்சு பாருங்க. தீமை செய்வள் தன்னை காட்டி கொடுத்த யூதாசை, சிநேகிதனை, சிலுவையில் கூட பிதாவே இவளை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நற்குணம் அவருடைய இயல்போடு ஒத்து போனது. நாளை ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த நல்ல கேரக்டரை என்னுடைய வாழ்க்கையில் தாங்க ஆண்டவரே. இட் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் இன் மை லைஃப். புரிய நினைக்கிறேன். இட் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் வித் ஆல் த பர்ஃபெக்ஷன். ஆண்டவர், இந்த நல்ல சுபாவங்கள் என்னோட எப்போ ஒத்தே போகணும், அது என்னுடைய இயல்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய நற்குணம் அவருடைய இயல்போடு ஒத்து போனது. மூன்றாவதாக, குட்னஸ் ஆஃப் காட் அன்சேஞ்சபிள். அவருடைய நற்குணம் மாறவே மாறாது. இந்த நிலையிலும் பின்மாறி போன பேதுருவை திரும்ப உயிர்ப்பித்து அப்போஸ்தலரை மாற்றினார். அவனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின பேதுருவை அவனுடைய என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். ஆபிரகாம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காட்ஸ் பிளான் ஹாஸ் பின் ஃபுல்ஃபில்டு. அவருடைய நற்குணம் மாறவே இல்லை. திரும்ப சொல்கிறேன், காட்டி கொடுத்த யூதாசையும் பின்மாறி போன பேதுருவையும் யோசிச்சு பாருங்க. இப்பிரபத்து விட்டு போன தேமாவை சொல்லிக்கொண்டே போகலாம், யோனாவும். இத்தனையோ பேர் வாழ்க்கையிலே they left God's love,
பட் ஸ்டில் காட் ரெஸ்டோர் them. ஏன் தெரியுமா? அவருடைய நற்குணங்கள் மாறவே மாறாது. நிறைய பேர் பார்க்குறேன், அன்னைக்கு நல்லவங்களாக இருந்தாங்க, இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறாங்களாம் கேள்வி. நானும் கூட நான் பலமுறை சொல்லுவது உண்டு, நம்ம எல்லாம் நல்லவர்கள் எப்போதாவது ஒரு முறை. ஆண்டவர் மட்டும்தான் எப்போது நல்லவர். மூன்றாவதாக நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், கவனிங்கள், திருமறை சொல்கிறது வானங்கள் கூட சுத்தமானது இல்லையாம். வானங்கள் கூட சுத்தமானது இல்லையாம். ஆனால் தேவன் ரொம்ப சுத்தமுள்ளவர். வானமே சுத்தம் இல்லாத போது, கவனிங்கள், காட் இஸ் ஸோ பர்ஃபெக்ட். அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த பூமியில் எதுவுமே பூர்ணமானவர்கள் அல்ல. ஈவன் பாஸ்டர்ஸ், நோ பாஸ்டர் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் தேவன் பூர்ணமுள்ளவர். எனவே தான் திருமறை சொல்கிறது, பூரண வடிவுள்ள சியோனிலே அவர் இருக்கும் இடம் பூரணம், அவரும் பூரணம். ஜெபிப்போம். நாம் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ಒಂದು பூர்ணம் உள்ளவர்களாய். யோசித்து பாருங்கள், சம்வேர் இன் சம் ஏரியாஸ் நீங்கள் எவ்வளோ பிரபலங்கள் இருக்கிறார்கள், ஏராளமான அவர் மேல் குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. மனம் வாங்கினார், ஏமாத்தினார், சம்பளம் தரல, எனக்கு இத்தனை மாதமாக வாடகை தரல, வீட்டு வாடகை தரல, அவர் சபை கொடுத்தும் வாடகை தரல. யோசித்து பாருங்கள். பட் காட், வானங்கள் கூட சுத்தமானதில்லை. பட் காட் இஸ் ஸோ பர்ஃபெக்ட், இஸ் ஸோ பியூர். அடுத்தபடியாக அன்பானவர்களே, நன்மை செய்வது அவருடைய தெய்வீகத்தினுடைய தத்துவம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிரேட்னஸ் இஸ் த டைட்டி ஆஃப் இஸ் குட்னஸ். அவருடைய பெருந்தன்மை, அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவருடைய சுபாவமே அவர் நல்லவர், அடித்த நன்மை செய்கிறவர். அது அவருடைய தெய்வீக தன்மை, நன்மை செய்வது. ஆண்டு தான் சொன்னார், வேறு எதிர்பார்க்கிறார். உலகத்தில் அவர் ஒன்றும் எதிர்பார்க்கல, நன்மை செய்வது. அதனால தான் பாருங்கள், மிஷினரிமார்கள் தேசத்தில் நாடு விட்டு நாடு வந்து ஏராளமான கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அநாதை இல்லங்கள். ஏன் தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். ஆரம்பம் சொன்னேன், அவருடைய சுபாவம் உண்மையானது, கலப்படம் இல்லாதது, அது அவருடைய இயல்பு, இஸ் நேச்சர். சரி சொல்லுவாங்க, அவர் அப்படி தாங்க, அவருடைய சுபாவம். கத்திக்கினே இருப்பார், சண்டை போட்டுனே இருப்பார். அவருடைய சுபாவம் விட்டுடுங்க. தேவனுடைய சுபாவம் தெரியுமா? குட், நல்லவர். அதோடைய கேரக்டர் கொஞ்சமான நீ யோசிப்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கேரக்டரை தாங்க ஆண்டவரே. வாட் ஐ எம் ப்ரீச்சிங் இன் த புல்பிட், நோ, எனக்கு அப்படிப்பட்ட நல்ல பண்புகள். நீ நிறைய பேர் பார்க்குறேன், நல்ல பண்புகள், நல்ல கேரக்டரே இல்லை. சொன்னால் புரியும். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப். அது எந்த அளவுக்கு அது பசுத்தமான புரியல. தேர் வெரி ரஃப் அண்ட் ஆல்சோ வெரி டஃப். இல்லை, திரும்ப சொல்லுகிறேன், அநேகருடைய அந்த அந்த கேரக்டரில் கலப்படம் இருக்குது. தேவைப்படும் போது நம்ம தேவை, அப்புறம் நம்ம கருவேப்பிலை தான். தே டோன்ட் யூஸ் இட், தே டோன்ட் திங்க் அபவுட் அஸ். நம்ம குறித்து யோசிக்கிறது கூட இல்லை. நாட் ஈவன் அ ஃபோன் கால். தேவைப்படும் போது ஓயாத அழைப்பு, ஒரு நாளைக்கு 10 முறை. அவன் காரியம் முடிஞ்ச பிறகு நம்ம தேவையே இல்லை. எத்தனையோ வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். நீ சந்திக்கக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். நாளில் அன்பான கர்த்தர் பிள்ளையே, 2வது குறிப்பு, அதாவது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது இஸ் பெனவலன்ஸ். நன்மை செய்வது என்பது அவருடைய இயல்புன்னு சொன்ன ஆரம்பத்தில், அதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டில் எக்ஸிஸ்டிங். நேற்றும் செய்தார், இன்றும் செய்கிறார், நாளையும் செய்கிறார். நல்லவர், நன்மை செய்கிறவர். அவருடைய நன்மை என்பது ஜீவ ஊற்று, வாழ்வு தரும் வல்லல். இந்த முந்தின செய்தியில் சொல்லியிருப்பேன். என் முந்தின செய்தியில் என்னை திருப்திப்படுத்த, என்னை வாழ வைக்க, எனக்கு ஞானம் தர, நித்திய ஜீவனை தர, அவருடைய சிஷ்யனா என்னை மாற்ற, அவருடைய ஊழியனா என்னை மாற்ற, ஸ்டில் இஸ் டூயிங் சம்திங் இன் மை லைஃப். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, வாழ்வு தரும் வல்லவர், நல்லவர், நன்மை செய்கிறவர். வேதம் முழுவதும் இந்த பூமியிலே திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் விசாரிக்கிற கர்த்தர். ஞாயின்னு ஒரு விதவையை வாழ்க்கையை மாற்றினார். சாரிபாத் வாழ்க்கையை மாற்றினார்.
வேத புஸ்தகத்தில் லூக்கா 18 விதவை யாருமற்றவள் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அன்னாள் 84 வயது. தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். நன்மை செய்கிறவர். மரியாள், மார்த்தாள், யோசேப்பு, திக்கற்ற குடும்பம் நன்மை செய்தார். பின்மாறி போன பேதுரு நன்மை செய்தார். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் எதிர்க்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், அன்பானவர்களே, அவங்களுக்கு நன்மை செய்கிறார். கெட்டவர்களை நன்மை செய்யும்போது உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறதா இருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய செய்தி, அவருடைய நற்குணங்கள் மாறாதது, அது உண்மையானது, கலப்படம் இல்லாதது, சுத்தமானது, அன்பானவர்களே, அது மேலானது, நல்லவர். ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு தெய்வீக அறிவு, that lead into divine glory. இந்த தெய்வீக அறிவு lead into divine possession, divine life, eternal life and immortal life. இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு அறிவல்ல, தெய்வீக அறிவு, மாம்சத்தில் உண்டாகிற அறிவல்ல. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. இந்த கல்லூரி கொற்றுக் கொடுக்குற அறிவல்ல, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அறிவு. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அந்த நல்லவரை, நன்மை செய்கிறவரை பற்றி கொள்ளவோ தேவன் கிருபை தருவார். ஆமென். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. நீ நல்லவரும் நன்மை செய்வருமா இருக்கிறீர். நாளில் யாரெல்லாம் வாழ்க்கையில் நொந்து நம்பிக்கை இழந்து ஆண்டவரே ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு நல்லவராக இருக்கிற நீர் நன்மை செய்வீராக. உம்முடைய நன்மைகளிலே கலப்படம் இல்லை, மாய்மாலம் இல்லை, அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அதில் ஆண்டவரே அது தூய்மையானது, சுத்தமானது. அப்படிப்பட்ட நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அவர் நல்லவரும் நன்மை செய்யுமா இருக்கிறார். இந்த நல்லவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.